வீர தீர சூரன் விக்ரம். விக்ரமோட ரசிகர்களுக்கு ரொம்ப நாளாக தீனி இல்லாமல் இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பசிக்கு உண்டான தீனியா இந்த படம் இருக்க வாய்ப்புகள் இருக்காது? கண்டிப்பாக இருக்குது சார். விக்ரம் வந்து சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லை சார், பெஸ்ட் ஆக்டர். நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கமலையே தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அருமையான ஆர்டிஸ்ட், அதெல்லாம் குறையே கிடையாது. சில கால சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும் போது அப்படி இப்படியே ஒரு சின்ன சர்க்கிள் அப் டவுன் வரதான் செய்யணும் போது இந்த படம் விக்ரமுக்கு ஒரு பெரிய பிரேக் வரும். அவருடைய ஃபேன்ஸுகளுக்கும் அமைதியாக இருக்கான்னு நினைக்க வேண்டாம். ஃபேன்ஸுகளுக்கு மிகப்பெரிய செலிப்ரேட்டு கம்மி 27th இருக்குது. ஓகே. ஸோ வீரதீர சூரன் அதில் வந்து அழகான ஒரு ரகடு ஒரு ரவுடி ஒரு டானை நீங்கள் அதில் பார்க்கலாம். நீங்கள் வந்து அன்னியனில் எப்படி ஒரு அம்பி அன்னியனை பார்த்தீங்க, வீரதீரன் சூரனில் 2ல் நீங்கள் அன்னியனை பார்க்கலாம். இதே இது ஒன்று வரும், அதில் அம்பியை நீங்கள் பார்க்கலாம். பார்ட் 1ல் அம்பி இருக்கு, அம்பி மாதிரி. ஓகே. அழகான ஒரு மளிகை கடை வச்சுட்டு வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் வந்து மாற்றுறது யார், அவன் எதற்காக மாறுறான், ஏன் ஒரு டானாக மாறுறான் அப்படிங்கிற ஒரு கெட்டப்ப தான் இந்த 2ல் உங்களுக்கு சொல்ல வர்றாங்க. இதில் அன்னியனா மிரட்டியிருக்காரு. அன்னியனா நீங்கள் அந்த அன்னியன் வந்து மைண்டில் செட் பண்ணிட வேண்டாம், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் பேசுகிறேன். இதில் மிரட்டியிருக்காரு. விக்ரம் வந்து சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது, எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு. ஸோ தங்களாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெட்டப்பில் யாரும் போட முடியுமா? முடியாது. பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ படத்துலாம் அந்த மேக்கப் போட முடியுமா? போட முடியாது. இதில் வந்து விக்ரம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது அவருக்கு வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியில் இந்த படம் பேச முடிக்கிற ஒரு படம்.